பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் லட்சுமி மோனி. எனக்கு இப்பொழுது 71 வயது ஆகிறது. நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பூதப்பாண்டி கிராமம். என்னுடைய அப்பா அனந்தராம் ஐயர். அவர் என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே டீச்சராக இருந்து ஹெச்எம் ஆகி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனாங்க. என்னுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு மேலாக நான் தான் கடைக்குட்டி என் வீட்டில். எனக்கு மேலாக 4 அக்காக்கள், ஒரு அண்ணன். நான் படித்தது பூதப்பாண்டியில் உள்ள சர் சி.வி. ராமன் மெமோரியல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். என்னோட ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலு. பக்கத்து ஊர்களிலிருந்து கூட அந்த ஸ்கூலில் தான் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுதான் பப்ளிக் எக்ஸாம். 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கும் பொழுது தான் நான் படித்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஸ்கூலில் படிக்க வரத்துக்கு முன்னாடியே என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க. அம்மா தான் எனக்கு ஸ்கூல் சேர்த்தது எல்லாமே அவங்க தான் பண்ணினாங்க. ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து தான் நாங்கள் போவோம். பெருமையாக சொல்வதற்கு என்று நினைத்தாலும் பரவாயில்லை. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த கயிற்றாட்டத்தில் நான் தான் முதல்ல வருவேன் எப்பொழுதுமே. அப்படி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இன்றைக்கும் அந்த ஸ்கூலை நினச்சா எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது அந்த ஸ்கூலில் இப்போ பார்க்கும்போது ஆஹா நம்ம படித்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வரும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நேரம் அது. பப்ளிக் எக்ஸாம் எழுதி நான் ஸ்கூல் பாஸ் ஆனேன். நாகர்கோவில் அப்படிங்கிறது தான், அங்கே தான் எல்லாமே காலேஜஸ் எல்லாம் இருக்கும். எங்கள் ஊரில் காலேஜ் கிடையாது. எங்கள் ஊரில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். பஸ்ஸில் தான் போகணும். ஹோலி கிராஸ் காலேஜ் நாகர்கோவில் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே தான் நான் காலேஜ் படித்தேன். பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்து படித்தேன். அம்மா விடோவாக இருக்கிறதுனால என்னுடைய கிராமத்தில் வெளியில் எங்கேயும் அம்மா போக மாட்டாங்க. அதனால் நான் தான் பேங்குக்கெல்லாம் போயிட்டு வர வேலையெல்லாம் எனக்கு தான். ஸோ நான் அப்படி போகும்பொழுது அங்கே பேங்க்கில் இருந்தாங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தவங்க என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு நல்லா இருக்குதே, நமக்கு ஒரு பையன் இருக்கானே, கேட்டு பார்க்கலாமா நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் பேங்குக்கு போகும்போது பார்த்துருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு போல இருக்கு. அப்புறம் இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டு எதிர் வீட்டு பாட்டியம்மா அவங்களும் என்னுடைய மாமனார் அவரும் ஒரே ஊரில் பக்கத்து வீட்டில் அக்கா தம்பியாக இருந்து பழகி இருந்தவங்க சின்ன வயசில். ஸோ அவர் அந்த பாட்டியம்மாவை தேடி உங்கள் கிராமத்துலேருந்து தான் ஒரு பொண்ணு பேங்குக்கு வந்தது, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னுடைய பையனுக்கு பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் யாருன்னு விசாரித்து சொல்லுங்களேன் அப்படி சொன்னால். அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே பார்த்தா படித்த பொண்ணாட்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கார். எங்கள் கிராமத்துலேயே நானும் என்னுடைய அக்கா அப்புறம் என்னுடைய பெரிய அக்காவுடைய ஃப்ரெண்டு 3 பேர் தான் கேர்ள்ஸில் டிகிரி வாங்கி முடித்தது. அதனால் அவங்க படித்த பொண்ணா இவங்க வீட்டு பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு என்னை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜாதக பரிமாற்றங்கள் நடந்தது. கடவுள் புண்ணியத்தில் ஜாதகம் ஒத்து போனதுனால ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்தாங்க. சென்னையிலேருந்து என்னுடைய ஹஸ்பண்டு சென்னையிலேருந்து என்னை பெண் பார்க்க வந்தாங்க. அப்புறம் ஊர்க்காரங்க ஒரு 4 பேர் விசாரித்து எல்லாம் பண்ணி என்னுடைய திருமணம் ஜனவரி 19, 1979 நடந்தது. பூதப்பாண்டியில் கிராமத்தில் வீட்டு வாசலில் பெரிய பந்தலாக போட்டு ஊரழைச்சி விருந்து வச்சு கிராமத்தில் நல்லபடியாக எங்கள் அம்மா கடைசியான கல்யாணத்தை முடித்து வைத்தார்கள். கல்யாணம் முடிந்து நான் என்னுடைய கணவர் வீட்டுக்கு போனது புலியூர்குறிச்சி என்னும் ஒரு கிராமம். நாகர்கோவிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னுடைய கணவர் வேலை பார்த்த சென்னைக்கு நாங்கள் 1979 ஜனவரி எண்டில் வந்துட்டோம். 1979 எனக்கு கல்யாணம் ஆச்சு. முதல் குழந்தை 1980 ஜூலையில் பிறந்தாங்க, பெண் குழந்தை. 2வது குழந்தை 83 பிறந்தாங்க. 84 என்னுடைய பையன் பிறந்தான். ஸோ இப்போ எல்லாருமே கல்யாணம் ஆகி அவங்கவுங்க செட்டில் ஆயாச்சு. அவங்களுக்கும் குழந்தைங்க பிறந்து இப்போ எனக்கு ஒரு 3 பேரன்கள், ஒரு பேத்தி இருக்கிறாங்க. குழந்தைங்களை வளர்க்குற போது கொஞ்சம் ஸ்பேர் டைம் கிடைக்கும் போது நான் கொஞ்சம் டியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது மூலமாக கொஞ்சம் பொழுது போக ஆரம்பிச்சிது. அப்புறம் கைவேலைகள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். பொம்மைகள் அது மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா கடையில் போய் நாங்கள் கிஃப்ட் வாங்க மாட்டோம். நான் பண்ணின பொம்மைகள் எல்லாம் நாங்கள் நிறைய வாட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னுடைய கைவண்ணங்களில் கொஞ்சம் நிறைய வாட்டி கொடுத்துருவேன். பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அந்த டைமில் பெருசாக பண வசதியும் இருக்காது. அந்த டைம் நாம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி வளர்ந்துட்டோம்.
ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க வேலை பார்த்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நல்ல வசதியோடு இருக்கோம். அப்போ குழந்தைகளை பார்க்கக்கூடிய பொறுப்பு என்னுடையதாக இருந்தது. நல்லபடியாக 3 பேரையும் பார்த்து வளர்த்து விட்டுட்டோம். 3வது பையன் பிறந்து அவனுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும்பொழுது அவனை வந்து நாங்கள் வந்து எல்கேஜியில் சேர்த்து விட்டுருந்தோம். ஸ்கூலோடைய பிரின்ஸிபாலோடைய ஒய்ஃபுக்கும் இதே மாதிரி 2.5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தால் 2 குழந்தைங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிட்டு இருந்தபோது நாங்களும் அந்த பிரின்ஸிபாலோடைய ஒய்ஃபும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இது படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், மேத்ஸ் படித்தேன். சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாங்க, மேத்ஸ்ன்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு மேத்ஸ் டீச்சர் தேவையாக இருக்குது, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதன் மூலமாக எனக்கு ஸ்கூலில் வேலை கிடச்சிது. அந்த டைமில் நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கல, பட் டீச்சர்ஸ்க்கு பிஎட் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் அந்த ஸ்கூல்லையே வந்து 3 டீச்சர்ஸை வந்து பிஎடுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்போ என்னையும் அவங்க நாமினேட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அந்த ஸ்கூல் மூலமாக தான் நான் பிஎட் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்து அங்கே ஒரு 8 வருஷம் அந்த ஸ்கூல்லேயே வேலை பார்த்தேன். என்னுடைய குழந்தைகளை வந்து முகப்பேரில் இருக்கிற டிஏவி ஸ்கூலில் சேர்த்துட்டோம். அதனால அவங்கள சேர்க்கணும். 2 பெண் குழந்தைகளுக்கும் சீட் கிடச்சிருத்து, பையனுக்கு கிடைக்கல. அதனால வேலம்மாள் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே நான் அங்கேயுமே எனக்கு வந்து மேத்ஸ் டீச்சர் தேவையாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக இருக்கேன்னு சொல்லணும். நீங்கள் இங்கே வரக்கூடாதா, உங்கள் பையனோடைய ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடலாமே அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவங்களும் என்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க, டீச்சராக அப்சர்வ் பண்ணாங்க. அந்த ஸ்கூல்லையும் நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் வந்த உடனே நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எல்லாருமே இப்போ செட்டில் ஆகிட்டாங்க, குழந்தைங்களும் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். அப்புறம் சும்மாவே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால வந்து என்னுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு அதெல்லாம் ஒன்றா எடுத்து நான் வேலைகளை பண்ண ஆரம்பித்தேன். அதன் மூலமாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் என்கிட்ட கற்றுட்டு போய் அவங்க என்ன மாதிரியே அந்த பிக்சர்லாம் வரைஞ்சி டிசைன் பண்ணி அந்த ஆர்ட் அண்ட் ஒர்க் கிராஃப்டெல்லாம் பண்ணி அவங்களும் வந்து சேல் பண்ணவும் பண்ணினாங்க, கிஃப்ட் பண்ணவும் பண்ணினாங்க. ஸோ அவங்களுடைய லைஃபுக்கும் நாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ எனக்கு 71வது வயது நடந்து கொண்டிருக்கு. இப்போ வயதாகிடுது அப்படின்றத வந்து நான் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணலை, இனிமேலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் என்னுடைய குழந்தைகள் கூட சொல்லுவாங்க, ஏமா ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஐ லைக் இட். நான் அதை லைக் பண்ணுறதுனால எனக்கு அது ஒரு பாரமாகவோ கஷ்டமாகவோ எனக்கு தெரிந்தது கிடையாது. ஸோ யாருக்காவது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஃபெவிக்கல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக இருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி பண்ணினாலும் அது ஒரு பாக்கெட் மணியாக நமக்கு பைசா வந்துட்டு தான் இருக்குங்கிறது விட்டு கடவுள் புண்ணியத்தில் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சு எங்களை நல்ல ஒரு வீட்டில் தான் வச்சுருக்காங்க, நல்ல எல்லா வசதியோடையும் தான் இருக்கேன். ஆனாலும் என்னுடைய பொழுதுபோக்குக்காக தான் நான் இந்த கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது ஒரு மன சந்தோஷம். ஏன்னா நம்ம கற்றுன்றதை சொல்லி கொடுக்கும்பொழுது நமக்கும் மறக்காது. அவங்க அவ்வளவு ஆசையாக கற்றுக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க அதன் மூலமாக ஒரு பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ 2 பேருக்குமே மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறதுனால இன்று வரையிலும் அதை தொடர்ச்சியாக செய்துட்டு தான் இருக்கேன். அதை சர்வீஸ் மட்டும், அந்த பணம் மட்டும் போதாது, ஏதாவது ஒரு வகையில் சர்வீஸ் பண்ணணும். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியாகவும் இருக்கணும்னு சம்ஸ்கிருத பாரதி அப்படின்ற ஒரு என்ஜிஓ அவங்க குழுமத்தில் நான் சேர்ந்து நானும் படித்து நான் இப்போ அதுலேயும் டீச்சராக இருக்கேன். எக்ஸாம் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம டீச்சராக சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். 10 நாள் வந்து 10 days கோர்ஸ் அப்படின்னு ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மனுஷாளுடைய வயசானவாளோ சின்னவாளோ ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அப்புறம் வந்து மன நிம்மதியோடு இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குரு டிஎஸ் நாராயணன்ஜி அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது ஆத்ம ஞான யோகம் அப்படின்ற ஒரு கோர்ஸு. அது முதல்ல 10 நாள் கோர்ஸாக இருந்தது, இப்போ 7 நாள் கோர்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து சிம்பிள் எக்ஸசைசஸ், ஐ கேர் எக்ஸசைஸ். இன்றைக்கி எல்லோரும் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்காங்க, இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணுக்கு ப்ராப்ளம் ஆகுறது நிறைய பேருக்கு. அதனால் அதுக்கு ஐ கேர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். மூச்சு பயிற்சி, விதவிதமான மூச்சு பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம், முத்ராஸ் சொல்லிக் கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாழும் கலை தத்துவங்கள் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு லைவ் எக்ஸாம்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து நிறைய பேர் நல்லா படித்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நானே வந்து ஒரு 12,000 பேருக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ப்ராக்டிஸ் பண்ணி எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்மளாலையும் ஒருத்தருடைய லைஃப்பில் நம்மளாலையும் ஏதாவது செய்ய முடிகிறது, ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடிகிறதுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று வரைக்கும் அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. என்னுடைய வயசையே நான் பொருட்படுத்துறது இல்லை. இந்த வயசுலேயும் நான் விதவிதமாக சமையல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் இல்லாத சமையல் பண்ணுவேன், அடுப்பில் ஃபயர் எரியாத சமையல், அந்த சமையலும் நான் பண்ணுறேன். அது சில பேருக்கு ரொம்ப பிடித்து போய் என்கிட்ட வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நான் அதையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஐஸ்கிரீம் கிளாஸ் நடத்துவேன், சாக்லேட் கிளாஸ் நடத்துவேன். இதெல்லாம் ஒரு சமயம் யார் யார் கற்றுன்னு போகிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டினோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, தையல், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இது போல் சோப் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இருந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வரைக்கும் உள்ள பெயிண்டிங் எல்லாமே நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நான் கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டு வேலையே பண்ணிட்டு நம்ம ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறத விட இதெல்லாம் பண்ணும்போது வேலையும் ஆகுது, நமக்கு சந்தோஷம், மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து செய்வதற்கு நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் நன்றியை சொல்லித்தான் ஆகணும். அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு பண்ணவே முடியாது. எல்லாருமே என்னுடைய குழந்தைகளாகட்டும், என்னுடைய கணவராகட்டும், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இது எல்லாமே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு நான் என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்காகலாம் நான் இதை சொல்லலை. முதுமையிலையும் நான் இதையெல்லாம் பண்ணும் பொழுது உங்களாலையும் முடியும். நீங்களும் இதை மாதிரி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் அதை செய்து உங்களுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோ